வணக்கம். இது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன். முதலில் தாயக செய்திகள். முல்லைத்தீவு நகரில் மீனவர்களினால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் தாம் எதிர்கொண்ட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தி தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என போராட்டத்தில் பங்கு பெற்றிய மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. இலங்கையை மீள கட்டியெழுப்ப வேண்டுமாயின் அரச கட்டமைப்பு மறுசீரமைக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கொழும்பில் இடம்பெற்ற தேசிய நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். எத்தனை சட்டங்கள் இயற்றினாலும் எத்தனை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டாலும் அவற்றை வழிநடத்துபவர்கள் சரியாக செயல்படாவிட்டால் குடிமக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படாது. ஊழலை ஒழிப்பதற்காகவே இந்த மக்கள் ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கையூட்டல் மற்றும் ஊழலை தடுப்பதற்கு போதுமான சட்டங்களும் நிறுவனங்களும் இருந்த போதிலும் அவற்றை தடுப்பதற்காக இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை மனச்சாட்சியிடமே கேட்க வேண்டும். கையூட்டல் மற்றும் ஊழல் என்பன சமூக அவலமாக மாறியுள்ளது. 2021 ஆண்டில் கையூட்டல் மற்றும் ஊழலுக்கு எதிரான விசாரணை ஆணைக்குழு 69 வழக்குகளை தாக்கல் செய்துள்ளதுடன் 40 வழக்குகள் மீள பெறப்பட்டுள்ளன. 2022 ஆண்டில் 89 வழக்குகளை தாக்கல் செய்த அந்த ஆணைக்குழு 45 வழக்குகளை மீள பெற்றுள்ளது. இந்த வழக்குகள் மீள பெறப்பட்டுள்ளதற்கான காரணத்தை ஆணைக்குழு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் விசாரணை அதிகாரிகள் வழக்குகளில் சாட்சிகள் ஆகாதது ஏன் என்பதற்கான காரணங்களையும் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இலங்கையில் சட்டம் சிலந்தி வலையை போன்று செயல்படுவதாக மக்கள் கருதுகின்றனர். அந்த வலையில் சிறிய விலங்குகள் சிக்குகின்றன. பெரிய விலங்குகள் சிலந்தி வலையை சேதமாக்கி தப்பிச் செல்கின்றன. எமது நாட்டை மீள கட்டியெழுப்ப வேண்டுமாயின் அரச கட்டமைப்பை மாற்றியமைக்க வேண்டும். சட்டத்தை அமல்படுத்தும் நபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது மக்களின் நம்பிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளது. நீதியை நிலைநாட்டுவதை தாமதப்படுத்துவது நீதியை நிலைநாட்டுவதாக அமையாது. எனவே கையூட்டல் மற்றும் ஊழல் மட்டுப்படுத்தப்பட்ட நாடாக இலங்கையை மாற்றுவதற்கு அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்பொழுது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி இந்த மாதத்தில் முதல் 7 நாட்களில் 858 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதற்கு அமைய இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதி வரையில் 46,385 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். குறிப்பாக மேல் மாகாணத்தில் கொழும்பு, களுத்துறை மற்றும் ஹம்பக மாவட்டங்களில் தற்போது 19,927 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. ஜாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஜாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் தா சத்தியமூர்த்தியினால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய இந்த விசாரணை முன்னெடுக்கப்படுகிறது. ஜாழ் போதனா வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்து தமது கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததுடனும் தம்மை அச்சுறுத்தியதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு எதிராக வைத்தியர் தா சத்தியமூர்த்தி ஜாழ் காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு அளித்தார். இதற்கமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. அரசிக்கான புதிய விலைகள் அடங்கிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியானது. அதன்படி அரசி விற்பனையாளர் தொடர்பான சில்லறை மற்றும் மொத்த விற்பனை விலை குறித்து வர்த்தமானி அறிவிப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு மற்றும் இறக்குமதி செய்யப்படும் அரசிக்கான ஆக குறைந்த சில்லறை விலைகள் அடங்கிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியானது. இதற்கு அமைய உள்நாட்டு நாடு அரிசி கிலோ ஒன்றுக்காக நிலவிய 220 ரூபாய் என்ற அதிகபட்ச சில்லறை விலை 230 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
இறக்குமதி செய்யப்படும் நாடு அரிசி கிலோ ஒன்றுக்கான அதிகபட்ச சில்லறை விலை 220 ரூபாவாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. உள்ளூர் சம்பா அரிசி கிலோ ஒன்றுக்கான அதிகபட்ச சில்லறை விலை 240 ரூபாவாகவும் இறக்குமதி செய்யப்படும் சம்பா அரிசிக்கு கிலோ ஒன்றுக்கான அதிகபட்ச சில்லறை விலை 230 ரூபாவாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. உள்ளூர் கீரி சம்பா அரிசி கிலோ ஒன்றுக்கான அதிகபட்ச சில்லறை விலை 260 ரூபாவாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. உள்ளூர் வெள்ளை மற்றும் சிவப்பு பச்சை அரிசி கிலோ ஒன்றுக்கான அதிகபட்ச சில்லறை விலை 220 ரூபாவாகவும் இறக்குமதி செய்யப்படும் பச்சை அரிசி கிலோ ஒன்றுக்கான அதிகபட்ச சில்லறை விலை 210 ரூபாவாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் வெளியானது. இதனிடையே உள்நாட்டு வெள்ளை அரிசி மற்றும் சிவப்பு பச்சை அரிசி கிலோ ஒன்றுக்கான அதிகபட்ச மொத்த விற்பனை விலை 215 ரூபாவாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் உள்நாட்டு வெள்ளை மற்றும் சிவப்பு நாட்டு அரிசி கிலோ ஒன்றுக்கான அதிகபட்ச மொத்த விற்பனை விலை 225 ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளை மற்றும் சிவப்பு சம்பா அரிசி கிலோ ஒன்றுக்கான அதிகபட்ச மொத்த விலை 235 ரூபாவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கீரி சம்பா அரிசி கிலோ ஒன்றுக்கான அதிகபட்ச மொத்த விற்பனை விலை 255 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று முதல் மழை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. எதிர்வரும் 36 மணித்தியாலங்களுக்கு வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தென்கிழக்கு வங்களா விரிகுடா கடற்பரப்பில் உருவாகிய குறைந்த காற்றழுத்த மண்டலம் மேலும் வலுவடைந்து எதிர்வரும் 11ஆம் தேதி அளவில் இலங்கை தமிழக கடற்பரப்பை அடையும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அதேவேளை மேல் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 கிலோமீட்டர் அளவிலான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. தென்மேற்கு வங்களா விரிகுடாவின் கடற்பகுதிகளில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தொடர்ந்தும் நீடிப்பதனால் மீனவர்கள் மற்றும் கடல்சார் பணியாளர்கள் குறித்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த கடற்பகுதிகளில் காற்றானது 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் அதிகரித்து வீசும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய சப்ரகமுக, தென், ஊவா, மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று, மின்னல் தாக்கம் ஆகியவையால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு பொதுமக்கள் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அரிதாக பயன்படுத்தப்படும் ஜனாதிபதி மாளிகை உட்பட அரச விடுதிகளை பொருளாதார ரீதியில் வினைத்திறனாக பயன்படுத்துவது தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தின் கீழுள்ள கொழும்பு, கண்டி, நுவரேலியா, மகியங்கனை, அனுராதபுரம், கதிர்காமம், ஜாழ்ப்பாணம், எம்பலப்பட்டிய மற்றும் பெந்தோட்டை ஆகிய பிரதேசங்களில் உள்ள ஜனாதிபதி மாளிகைகளை தவிர ஏனைய ஜனாதிபதி மாளிகைகள் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்படுவதில்லை. குறித்த மாளிகைகள் உட்பட பல அரச விடுதிகளில் பராமரிப்புக்காக பெருமளவு நிதி செலவிடப்படுகின்ற போதிலும் அவை குறைந்த பயன்பாட்டிலேயே உள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது. எனவே அவற்றை வினைத்திறனாக பயன்படுத்துவதற்கான முன்மொழிவுகளை முன்வைப்பதற்கு குழு ஒன்றை நியமிக்கும் யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஜனாதிபதி 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இந்தியாவுக்கு செல்ல உள்ளார். இதன்படி ஜனாதிபதி எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரையில் இந்தியாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சரவையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி இந்திய பிரதமர் மற்றும் அரச உயர்மட்ட தலைவர்களை சந்திக்க உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியுடன் வெளிவிவகார அமைச்சர் மற்றும் பிரதி நிதியமைச்சர் ஆகியோரும் இந்த விஜயத்தில் பங்கு பெற்ற உள்ளதாக அமைச்சரவையின் பேச்சாளர் தெரிவித்தார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸ் உட்பட நாடு முழுவதிலும் இஸ்ரேலிய போர் விமானங்கள் தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்தி வருவதாக அந்த நாட்டின் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் பிரித்தானியாவை தளமாக கொண்ட மனித உரிமைகளுக்கான கண்காணிப்பு அமைப்பு இராணுவ இலக்குகள் மீது 100க்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இந்த தாக்குதல்களில் ஆயுத உற்பத்தி தொடர்பான ஆய்வு மையம் ஒன்றும் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
தென்கொரிய ஜனாதிபதி யூன் சூக்யோலுக்கு எதிராக அந்த நாட்டு அதிகாரிகளால் பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. இராணுவ சட்டத்தை அமல்படுத்தியமை தொடர்பில் விசாரணையை எதிர்கொண்ட நிலையில் அவருக்கு இந்த பயண தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி யூன் சூக்யோவினால் தென்கொரியாவில் கடந்த வாரம் அவசரமாக இராணுவ சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டது. இதையடுத்து தென்கொரியா நாடாளுமன்றத்திற்கு வெளியே பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்யுமாறு கோரி ஒன்றிணைந்தனர். அத்துடன் குறித்த இராணுவ சட்டத்தினை அமல்படுத்துவதற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுடனும் அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான பிரேரணை ஒன்றும் எதிர்க்கட்சியால் கொண்டுவரப்பட்டது. இருப்பினும் ஆளுங்கட்சி உறுப்பினர்களின் புறக்கணிப்பு காரணமாக குறித்த பிரேரணை மீதான வாக்கெடுப்பு தோல்வியடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சிரியாவில் பசார் அல் அசாத்தின் அரசை கிளர்ச்சியாளர்கள் அகற்றியதை வரலாற்றில் மிக முக்கியமான நாளாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு குறிப்பிட்டார். சிரிய எல்லையில் உள்ள இஸ்ரேல் கண்காணிப்பு மையத்துக்கு வந்த அவர் இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதி செய்த சிரிய எல்லை பகுதியில் ஐநா கண்காணிப்பில் உள்ள பகுதிகளை கைப்பற்ற இஸ்ரேலிய இராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். எல்லையில் பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்த நேதன்யாகு சிரியாவுக்கு ஆதரவளித்த ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு எதிராக இஸ்ரேல் இராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கையின் தொடர்ச்சியாக சிரிய அரசு அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.